Hi friends, welcome to the Research Scholar YouTube channel. நம்ம சேனல்ல நிறைய ரிசர்ச் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். அதாவது இந்த பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் அப்படிங்கிறது பப்ளிகேஷன் எத்திக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் பப்ளிகேஷன் மேண்டேட்ரி, அதாவது நம்ம ஒரு ரிசர்ச்சராக இருக்கிறாங்க அப்படின்னா ரிசர்ச்சை கொடுத்த வரைக்கும் பப்ளிகேஷன் அப்படிங்கிறது மேண்டேட்ரி அப்படிங்கிறப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்டில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகுறாங்க. இந்த மாதிரி பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்டில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ஃபேக் டேட்டாஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களோட ப்ரொஃபைலே ஸ்பாயில் ஆகுது. இப்போ ஒரு ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய இடத்துல பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்டில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ரிசர்ச் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா இப்போ உள்ள இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் நம்மளோட யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இருக்காங்கல்ல, அவங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால என்ன அப்படின்னா இந்த பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் மூலமாக நம்ம பண்ணுற பப்ளிகேஷன்ஸ் எதையுமே அகாடமிக் கிரெடிட்காக எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசி சர்க்குலர் போட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் அப்படிங்கிறதுல எந்த மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இதில் ஏதாவது ஒரு டைப்பில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்வால்வ் இருந்தீங்க அப்படின்னாலோ இல்லைனா இனிமேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலோ மேக்ஸிமம் இந்த பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய பேர் இந்த சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் கரெக்ட், பப்ளிகேஷன்ஸ்க்கு இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்டில் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ரொஃபைல் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதா யூஜிசி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்டில் எந்த மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்டில் மொத்தமாக ஒரு 6 டைப்ஸ் நான் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டேட்டா ஃபால்சிஃபிகேஷன் அண்ட் ஃபேப்ரிகேஷன் அப்படிங்கிறது தான். அதாவது டேட்டா ஃபால்சிஃபிகேஷன் அண்ட் ஃபேப்ரிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேட்டாஸ், இப்போ ஒரு ரிசர்ச் ஒர்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை நம்ம அப்படியே பப்ளிஷ் பண்ணாமல் நமக்கு ஒரு ரிசல்ட் நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபால்ஸான ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது டேட்டா ஃபால்சிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. அதாவது டேட்டா தப்பான டேட்டாஸை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டா ஃபால்சிஃபிகேஷன். இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணும்போது அந்த ரிசர்ச்சில் என்ன ரிசல்ட் வருதோ அதை அப்படியே நேர்மையாக நம்ம பப்ளிஷ் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபேக்கான டேட்டாஸ், அதாவது நமக்கு ரிசல்ட்டை விட்டுட்டு அதை மேனிப்புலேட் பண்ணி டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாங்களே, இந்த விஷயம் எல்லாமே பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்டில் வருது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டேட்டா ஃபேப்ரிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணாமலேயே ரிசல்ட் வந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணாமலேயே ரிசல்ட் வந்த மாதிரி டேட்டா ஃபேப்ரிகேட் பண்ணி பண்ணுற விஷயம், இதுவுமே பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்டில் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம பப்ளிகேஷன் இந்த மாதிரி நம்ம ஃபேப்ரிகேஷன் அப்புறம் ஃபால்சிஃபிகேஷன் ரிசர்ச் ஒர்க்கில் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் ரிசர்ச் அப்படிங்கிறது வெளியில் வராமல் ஃபேக்கான டேட்டாஸ் பப்ளிகேஷன்ஸில் வரும். அந்த டேட்டாஸை புதுசாக வர ஒரு ரிசர்ச்சர்ஸ் ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கும் ரிசல்ட்லேருந்து எல்லாமே தப்பாக வரும். ஸோ இந்த பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்டில் இந்த ஃபேப்ரிகேஷன் அண்ட் ஃபால்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது மெயினான ஒன்று. இந்த விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆனோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பிளாகியரிசம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது. அதாவது பிளாகியரிசம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்போம். பிளாகியரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க ஒரு ரிசர்ச் ஒர்க்கு இல்லைனா ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒர்க்கில் இருந்து அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட ஒர்க்கில் பேஸ்ட் பண்ணி வைக்கிறது தான் பிளாகியரிசம் அப்படிங்கிறாங்க. அதாவது இன்னொருத்தவங்களோட டேட்டாஸை நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறது பிளாகியரிசம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பிளாகியரிசம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினாலிட்டி போக ஆரம்பிச்சிடும். ஸோ மற்றவங்களோட டேட்டாஸை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறதுமே பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பிளாகியரிசம் அப்படிங்கிறதையும் நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்டில் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டூப்ளிகேட் பப்ளிகேஷன் அப்படிங்கிறதா. டூப்ளிகேட் பப்ளிகேஷன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிசர்ச்சர் இருக்கிறாங்க, ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ரிசர்ச் ஒர்க்கை ஒரு ஜார்னலில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே ரிசர்ச் ஒர்க்கை இன்னொரு சேனல்லையும் எடுத்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பண்ணுற விஷயங்களுக்கு பேர் தான் டேட்டா டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது. அதாவது பப்ளிகேஷன் நம்ம டூப்ளிகேட் பண்ணுறது. இப்போ ஒரு விஷயத்தை ஒரே இடத்துல பப்ளிஷ் பண்ணாமல் 2-3 இடத்துல அதே விஷயத்தை நம்ம மறுபடியும் பப்ளிஷ் பண்ணுறது டூப்ளிகேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தையுமே பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க.
அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆத்தர்ஷிப் இஷ்யூ அப்படிங்கிறது தான். அந்த ஆத்தர்ஷிப் இஷ்யூ அப்படிங்கிறது பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்டில் வந்து மேஜர் ஒரு பார்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரிசர்ச் ஒர்க் இருக்குது. இப்போ ஒரு 4 பேர் 3 பேர் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிசர்ச் ஒர்க்கில் மெயின் ஆத்தர், கோ ஆத்தர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இப்போது இந்த மெயின் ஆத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது கரஸ்பாண்டிங் ஆத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கரஸ்பாண்டிங் ஆத்தர் மற்ற கோஆத்தர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் அந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பப்ளிஷ் பண்ண விஷயம் தெரியாமல் இந்த கோஆத்தர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களும் சேம் டேட்டாஸ் வந்து வேறு இடத்துல வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஆத்தர்ஷிப் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்பயுமே வந்து இந்த ஆத்தர்ஷிப் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். ஒரு ரிசர்ச் ஒர்க் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இன்வால்வ் ஆன கோஆத்தர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கம்பல்சரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். அந்த டேட்டாஸை வந்து மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பேப்பரில் ஒரு ஜார்னலில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு டேட்டாஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டாஸ் வந்து இன்னொரு இடத்துல வந்துட்டு உங்களோட கோஆத்தரோ இல்லைன்னா நீங்களோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து இந்த ஆத்தர்ஷிப் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்டில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் நடக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரெட்ராக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெட்ராக்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஜார்னலில் ஒரு பேப்பர் பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேப்பர் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமும் கூட செக் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் வந்து குவாலிட்டியாக இல்லை, இந்த பேப்பரில் வந்துட்டு பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பேப்பரை வந்துட்டு ரெட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பேப்பரை வந்துட்டு அந்த சேனல்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பப்ளிஷ் பண்ணவோட ப்ரொஃபைல் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்டில் இன்வால்வ் ஆகாமல் ஒரு பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணணும். அதே மாதிரி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் ஆத்தர்ஷிப்காக மட்டுமே வந்துட்டு அவங்களோட நேம் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுமே வந்து ஆத்தர்ஷிப் இஷ்யூவில் தான் வரும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரிசர்ச் ஒர்க்கில் ஒருத்தவங்க இன்வால்வே ஆகாமல் அதில் வந்து ஜஸ்ட் நேம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பொசிஷன், இப்போ 6வது பொசிஷனில் இல்லை 4வது பொசிஷனில் வந்துட்டு உங்களோட நேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோ ஆத்தர்ஸ் ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூமே வந்து ஆத்தர்ஷிப் இஷ்யூஸில் வந்து வரும். ஸோ இதுவுமே வந்து பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைட்டேஷன் மேனிபுலேஷன் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறாங்க. அதாவது சைட்டேஷன் மேனிபுலேஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஜார்னல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜார்னலில் ஒரு ஆர்டிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்டிக்கலை நம்ம ஒரு ரிசர்ச் ஒர்க்குக்கு நம்ம அதை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ரிசர்ச் ஒர்க்கில் நம்ம வந்து அந்த பேப்பருக்கு வந்து சைட்டேஷன்ஸ் கொடுக்கணும். இதே விஷயத்தை வந்து நம்ம வந்து அந்த பர்டிகுலர் பேப்பருக்கு சைட்டேஷன்ஸ் கொடுக்காம வேற ஏதோ ஒரு பேப்பருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து சைட்டேஷன் மேனிபுலேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு பேப்பரை ரெஃபர் பண்ணிட்டு அந்த பேப்பருக்கு சைட்டேஷன்ஸ் கொடுக்காம வேற ஒரு பேப்பருக்கு நம்ம சைட்டேஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுவுமே வந்து பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் தான் அப்படிங்கிற, அதாவது இதுவுமே வந்து மிஸ்கண்டக்ட் தான் அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆத்தர் வந்து நம்ம ஒரு ஆர்டிகல் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த டேட்டாஸ் வந்து ஆத்தர் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க, ரிசர்ச்சர்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரெஃபரன்சஸ் பார்ப்பாங்க. அந்த ரெஃபரன்சஸில் வந்துட்டு தப்பான டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அவங்களால ஒரிஜினல் டேட்டாஸ் வந்து பார்க்கவே முடியாது. ஸோ ரெஃபரன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது சைட்டேஷன்ஸ் கொடுக்கும்போதுமே வந்து நீங்கள் வந்து கிளியராக வந்து எதை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்களோ அதை மட்டும் தான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இதுவுமே வந்து பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து கடைசி 6வது பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சலாமி ஸ்லைசிங் அப்படிங்கிறது தான். சலாமி ஸ்லைசிங் அப்படின்னா என்ன ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ரிசர்ச்சர் ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிசர்ச் ஒர்க்கு ஒரு பிஜி தீசிஸ் லெவலுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தீசிஸ் எடுத்துட்டு ஒரு 10 பேப்பரில் 10 ஜார்னலில் வந்துட்டு கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பாதி டேட்டாவாக வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இந்த விஷயம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுமே வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸில் வந்து கிடையாது. அதாவது பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் தான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே டேட்டாஸை, அதாவது ஒரே ஒர்க் பண்ணிவிட்டு அதை வந்து டைட்டில் மட்டும் மாற்றிட்டு வேறு ஜார்னல்ஸ்க்கு அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. அதுவுமே வந்து இந்த ஒரு பிரச்சனை தான். ஸோ இதுவுமே வந்து பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் பற்றி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்டில் இன்வால்வ் ஆகிறதுனால நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபியூச்சரில் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ புதுசாக வர்ற ரிசர்ச்சர்ஸ், இப்போ புதுசாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு பேப்பரை வந்து நான் ஸ்பீடாக பப்ளிஷ் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து நான் கம்மியாக வச்சுருக்கேன், எனக்கு வந்து நிறைய பேப்பர் சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்படி இல்லைன்னா அவசரமாக நான் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்டில் எதுலையுமே இன்வால்வ் ஆகிடாதீங்க. அப்படி நீங்கள்
இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் ஃபியூச்சரில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் போகும்போது இந்த பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் அப்படிங்கிறது உங்களோட பேப்பரை ரிட்ராக்ஷன் பண்ண வச்சு அது மூலமாக உங்களோட பொசிஷனை வந்துட்டு கீழே இறக்கி விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்டில் வளர்ந்து வர ரிசர்ச்சர்ஸ் யாருமே இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கான மெயின் ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் எத்திக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் அப்படிங்கிறது வராமல் போயிடும். ஸோ உங்களோட ரிசர்ச் ப்ரொஃபைலும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகாமல் இருந்துடும். ஸோ இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியே ரிசர்ச் ரிலேட்டடான வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.